ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்று நல் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலவெளிக்காக நம் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். உன்னை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போக கண்களை மூடி எல்லாம் கைவிட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மகத்துவமுடைய பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீந்தை கொடுக்கிற கர்த்தாவே வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்க இந்த அடிமை தாழ்த்தி செபிக்க எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பிதா குமார பரிசுத்த ஆவியானவர் நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த பிதாவின் நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறுப்பிள்ளைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வான்புகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மக்களுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜபத்தை கேட்கிற நாமத்தில் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறையா. கர்த்தருடைய மகத்தான பிரசனம் இறங்கும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பலத்த கரங்கள் இறங்கும்படி ஆண்டவர் நாமத்தில் ஸ்தோத்தரிக்கிறையாம். ஒவ்வொரு குடும்பத்திற்கு எல்லாம் சஞ்சலத்தாவே கர்த்தருக்கு மாற்றமைக்கும்படி கர்த்தர் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் துயரங்களை மாற்றி போடுவேராக. கர்த்தர் வேதனை மாற்றும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறையா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். விஷயக்கு நம்ம மகிமைக்கத்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி போகும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறையா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா, அது அப்படி ஆகும் என்று விசுவாசிக்கிறேன். எங்களுக்கு யாவற்றுக்கத்தாவே செய்து முடிக்கப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர் செய்து முடிக்கும்படி தேவ நாமத்தில் செபிக்கிறேன். நீ நடத்துவீராக செய்யும் பரங்கற்ற ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஜெயத்தை கொடுங்க கர்த்தாம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் கர்த்தர் மாற்றமைக்கும்படியா செபிக்கும். குறிப்பாக கர்த்தாவே கடன்பட்ட மக்களுக்காக செபிக்கிற கர்த்தாவே, கர்த்தர் கடனை மாற்றமைக்கும்படி கல்வாரி நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. இயேசு ரத்தம் மூடி மறைக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிற கர்த்தாவே, பலப்படுத்தி நல்ல கர்த்தாவே ஞானத்தை கொடுக்கும்படி கர்த்தர் நாமத்தில் செபிக்கும். எக்ஸாம் எழுதுகிற கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கும். 10th பிள்ளைகளுக்காக செபிக்கிற நல்ல ஞானத்தை கர்த்தாவே எக்ஸாம் பாஸ் பண்ண கிருபை தரும்படிக்கு கர்த்தர் நாமத்தில் செபிக்கும். பிள்ளைகளே யாரும் மூடி மறைக்கும்படி ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்து நடத்துவீராக. எல்லா தடைகளை கர்த்தாவே இதை மாற்றமைக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கும். நடக்கிற கர்த்தாவோ சண்டை கர்த்தாவே சரிஸ்கா செபிக்கிற சுவாமி ஒவ்வொரு சபையோட அபிஷேகம் ஆண்டவரே இன்றைக்கு இறங்கி போகும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்து நடத்துவீராக. ஒவ்வொரு சபைகளுக்கு கர்த்தாவே எழுப்புதல் உண்டாகும்படி செபிக்கிறேன். கர்த்தர் எழுப்பி கொடுக்கும்படி செபிக்கும். ஒவ்வொரு சபையில் கர்த்தாவே அந்த பரிசுத்தம் உண்டாகும்படி செபிக்கிறேன். கர்த்தர் சபையில் பரிசுத்தப்படுத்தும்படியாய் கர்த்தர் நாமத்தில் செபிக்கும். இயேசுப்பையில் கர்த்தா மனோஜா கர்த்தாவே ஆயத்தமாக்கி கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்து நடத்துவீராக. எங்களுக்காக யாவற்று கர்த்தாவே நீ செய்தி கர்த்தாவே முடிக்கப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் முடித்து கொடுப்பீராக செய்யும் பிறகற்ற ஆண்டவரே. இயேசு ரத்தம் மூடி மறைக்கட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கைவிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. இந்த நாமத்துக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மெகத்தூணாய் வருபவரே. வாழ்க்கை பயணத்திலே மெகத்தூணாய் வருபவரே. வார்த்தையின் திருவுன்னவால் வல்லமாய் காப்பவரே. வார்த்தையின் திருவுன்னவால் ஆமென் வல்லமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஆமென். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாற்றும் போது நல் துணையாய் வருபவரே.
தனிமை வாட்டும்போது நல் துணையாய் வருபவரே, உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவினால் தேற்றி ஆமென் அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த காலவழிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொடுக்க போற தெய்வீக வார்த்தைகளுக்காக செபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் வார்த்தை கொடுக்கும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். நீ நடத்துவீராக செய்ய வரங்கட்டும் சுவாமி, அற்புதம் நடக்கும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதால் மீண்டும் உங்களை நான் வாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு முக்கிய அறிவிப்பு, இந்த காலை 7:30 மணிக்கு சர்வீஸ் உண்டு சபையில் கலந்து கொண்டு கர்த்தரை மையப்படுத்துங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் அடையாளம் பெற்று வாழகத்தில் காலை 7:30 மணிக்கு கரெக்டாக சண்டே சர்வீஸ் உண்டு. கலந்து கொண்டு கர்த்தரை மையப்படுத்துங்கள். கர்த்தருக்கே கலந்து கொண்டு கர்த்தரை மையப்படுத்த நாமத்திரிகள் மையப்படுத்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் மையப்படுவாராக, தேவன் மையப்படுவார். வார்த்தையை நம்ம இன்றைக்கு வாசிக்க போகும். வாசிக்கலாம், வேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு கேட்ட தலைப்பு இன்னைக்கு என்னவென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பது என்ன? இன்னைக்கு தலைப்பு என்ன? கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு வார்த்தையை வாசிக்க போகும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 23:26 வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மகனே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. என் மகனே, இருதயத்தை எனக்கு தா. உன் கண்கள், உன்னுடைய கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. என் வழிகளை நோக்குவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கேட்கிற செய்தியுடைய தலைப்பு இன்றைக்கு இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மிடத்தில் கேட்பது என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல என்ன கர்த்தர் சொன்னார்? மகனே மகளே, உன் இருத்து எனக்கு தாம். ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு பணம் பொருளை கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பூப்பழம் கேட்கல, ஒரு பெரிய காரணம் கேட்கல. கேட்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன? மகனே மகளே, உன் இருத்து எனக்கு தாம். ஆற்றல் கொடுத்து இயேசு நாமத்தில் சுத்தப்படுத்துற ஆண்டவருக்கு மகிமை, தேவனுக்கு ஸ்தோத்திரம். திரும்ப வசனங்கள் வாசிங்கள். நீதிமொழியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மகனே, என் மகனே, மை சன், மை டியர் சன், தேவன் கொடுக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, ஊழியக்காரமானே, உன் இருதயம் யாருக்கு சொந்தமானது? இயேசுவுக்கு சொந்தமானது. கர்த்தருக்கு இந்த உள்ளத்தை கர்த்தர் தான் கேட்கிற ஆண்டவர். இந்த உள்ளத்தை அவர் கொடுத்தேன்னு சொன்னா நிச்சயமா உள்ளத்துக்குள்ளே இயேசு வந்து வாசம் பண்ணுவார். உன் கவலைகள் மாறும், உன் துக்கங்கள் மாறும், வேதனை மாறி தேவன் மகனே சமாதானமா வாழ்ந்து காட்டுவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கேட்கிற முதல் காரியம் என்ன? மகனே மகளே, உள்ளத்தனுக்கு தா. இருத்தனித்தான் சுத்தப்படுத்த நாமத்தில் உள்ளத்துல காத்தையோ சோர்ந்து போகிறோம், மனம் உடைந்து போகிறோம். அப்ப உள்ளத்தை யார் சரிப்படுத்தணும்? ஏசப்பத்தவனுக்கு சரிப்படுத்தணும் விசுவாசிக்கும். என் பிள்ளைகளே, உன் மனசுக்குள்ள உள்ளத்துக்குள் பல போராட்டம் இருக்கிறது, பல கஷ்டம் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. நீ ஜெபிக்க முடியாம சோர்ந்து போகிற ஏன் தெரியுமா? இந்த உள்ளத்துக்குள்ள மிகப்பெரிய பாரம் இருக்கு. கர்த்தர் கேட்கிற காரியம் என்ன? மகளே, உள்ளத்தனுக்கு தா. ஆண்டவருக்கு இத்தனை சுத்தப்படுத்த நாமத்தை இருந்து யாருக்கு சொந்தமாக? கர்த்தருக்கு சொந்தமானது. அந்த உள்ளத்துக்குள்ள உனக்கு பெரிய கவலை பாரம் இருக்கு. இன்றைக்கு இந்த வாக்கு கேட்கிற என் அன்பு பிள்ளைகளே, வார்த்தையோடு பேசும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தை அவர் கொடுத்து விடு. யாருக்கு? ஒரு மனுஷனுக்கு அல்ல, ஆண்டவருக்கு. மனசுக்குள்ள ஏசப்பா தான் வாழ வேண்டும்.
மனுஷன் உள்ள இருக்க சொன்னா நீ கெட்டு போடுவே. நான் விசுவாசிகள் மனசுக்குள்ள எந்த வியாபாரம் ஏசப்பதான் இருக்க வேண்டும். அவன் இருக்கிறார் சொன்னா நிச்சயம் உள்ளத்துல எப்பவும் உனக்கு சமாதானமா இருப்பே, கலங்கி உட்கார மாட்டேன். ஆண்டவருக்கு மையம் ஆத்துமா தேற்றக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என் அன்பு பிள்ளைகளே, இருத்துக்குள்ள பல கஷ்டங்கள் இருக்கு, மனசுக்குள்ள பல போராட்டம் இருக்கு. இதை மாற்ற வைக்கிற ஒரே ஒரு வல்லமை படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் கேட்கிற முதல் காரியம் என்ன? இருத்தனுக்கு தான் வாசம் பண்றேன், இருதய கத்தம் விசுவாசிக்கும். நீ சோர்ந்து போக வேண்டாம். உள்ளத்துக்குள்ளே ஏசப்பா வந்து வாசம் பண்ண போறாரு. கொடுத்த நிச்சயமாவே வாழ்க்கையில நீ பெரிய வெற்றி பெறுவே, பெரிய மாற்றங்களை பெறுவே, வித்தியாசம் நிச்சயமா நீ பாப்பே. ஏன் வாழ்க்கையில தோல்வி கஷ்டம் உள்ளத்தை யார் கொடுத்து விட்ட உள்ளத்துக்குள்ள வாழக்கூடிய ஒரே ஒருவர் என் ஆண்டவராக இயேசு மட்டும்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உள்ள யாருக்கு சொந்தமானது? இயேசுவுக்கு சொந்தமானது. இதை கேட்கிற சகோதரியே, உன் மனசுக்குள்ள எத்தனையோ போராட்டத்தை வச்சு நீ யோசித்து கொண்டே இருக்கிற. ஒரு பிசினஸ் பண்ண முடியல, ஒழுங்கா உழைத்து போக முடியல, சரியா ஜெபிக்க முடியல, பிள்ளைங்கிட்ட அன்பா பேச முடியல, மனசுல மிகுந்த கவலை இருக்கு. அப்ப நிறுத்தம் யாருக்கு ஒப்படைச்சனும்? இயேசுக்கு ஒப்படைச்சனும். கேட்கிற இருத்தனை தாமகளே நான் சுத்தப்படுத்துகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இருத்தனை கொடு, நான் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டவருக்கு மகிமே. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய வல்லமை யாருக்கு தெரியுமா உண்டு? இயேசுதான். நீ படிக்கிற படிப்பை விட பதி எல்லாற்றும் உள்ள இயேசுதான் வாசம் பண்றாருன்னா நிச்சயம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க வழி தப்பி போக மாட்டீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் கேட்கிற முதல் காரியம் என்ன நம்ம கிட்ட? இருத்தனுக்கு தாமகளே, உடைகளைத்தனு தா, நான் உள்ள வந்து வாசம் பண்றேன். அப்ப அது யாருக்கு சொந்தமானது தெரியுமா? உன்னை படைத்த ஆண்டவருக்கு சொந்தமானது. இதை நீ அவரிடத்துல ஒப்படைச்சு விடு. என்றைக்கும் ஆசீர்வாதமா இருப்ப. யோசித்து ரொம்ப சோர்ந்து போற, அழிஞ்சு போகிறோம், ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கும். கடைசி காலத்துல உள்ளத்தை யார் வாசம் பண்ணணுமாம்? இயேசு வந்து வாசம் பண்ண வேண்டும். இதை கேட்கிற சகோதரியன் சகோதரா, நீ சீர்பட ஒழுங்குபட ஒரே ஒரு வழி என்ன? இயேசப்பா தான். இந்த வழிக்குள் நீ பிரவேசிக்கும் போது தான் உன் வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், நல்ல சுகம் கிடைக்கும். என்ன உள்ளத்தை கொடுத்து விடு. அவர் கேட்கிறார், மகளே இருத்து எனக்கு தா. முதல் காரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள கலங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறேன். இதை யார் சரிப்படுத்த முடியும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்றாங்க, ஆனா சரிப்படுத்த முடியல. எல்லாவற்றுக்கும் மேலாக உன் சிந்தையை மாற்றுகிறவர், உன் வழியை மாற்றுகிறவர், உன்னை சுத்தப்படுத்துகிறவர் உலகத்தில் ஒரே ஒரு ஆண்டவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் கேட்கிற நம்ம கிட்ட பெரிய சொத்து சுகத்தை ஆண்டு கேட்கிற. அவர் கேட்கிற உள்ளத்தனுக்கு தா மகனே, இருத்தனுக்கு தா. நான் வந்து உள்ள வாசன். நீங்க அநேக சாமிங்க எதோ கேட்குது மனுஷன் கிட்ட. நான் விசுவாசிக்கிறேன். அவர் கேட்கிறவங்க கிட்ட உன் பொண்ணு பொருள் அவர் கேட்கல, ஆஸ்தி ஆண்டு கேட்கல. அவர் கேட்கிறார், இருத்தனுக்கு தா மகனே, உன்னை வாழ வைத்து காட்டுகிறேன். நீ சீர்கட்டு போயிருக்கிற, பாவத்தில் விழுந்து கிடக்கிற, சரிப்படுத்த ஆக முடியும். தேவன் தான் சரிப்படுத்த முடியும். நீ படிக்கிற படிப்பு நீ சரிப்படுத்தமா ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாவற்றை விட உள்ளத்தை சரிப்படுத்த ஆண்டவராகிய இயேசு மட்டும் நீ அவர்கிட்ட ஒப்படைத்து விடு. உனக்கு கத்த நிச்சயம் உயர்த்தும். சகோதரியே, நீ வாயில ஒண்ணு பேசுற, உள்ளவன் யோசிக்கிற, கத்த எல்லாவற்றையும் காண்கிறார். உன் உள்ளத்தை பார்க்கிற ஒரே ஒரு இருத்து ஆண்டவராகிய இயேசு மட்டும். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், நிச்சயங்கள் ஆசீர்வாதம் வாழ்ந்து காட்டுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு மகிமை. இரண்டாவது நம்ம என்ன வாசிக்க போகிறோம்? வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீகாவின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலே மீகா புஸ்தகம் 6:8 வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீகா 6:8 வாசிக்கலாம். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். சகோதரா, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே உனக்கா யார் செய்து முடிக்கிறார் பேசுறாரு. அவங்க கேட்கிற காரியம் நீ உள்ளத்தை கத்தை கொடுத்து விட்டு தான் கத்த கேட்ட. ரெண்டாவது வாசிக்கிறோம், நீ மனத்தாழ்மை நடக்கிறது கத்தர் கேட்கிறாரு. உனக்கு பெருமை வேண்டாம், மாமிசம் வேண்டாம், இச்சைகள் வேண்டாம். கர்த்தருக்கு உன் படைத்த ஆண்டவருக்கு முன்பாக நீ பரிசுத்தமா வாழ வேண்டியது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஏன் கர்த்தரை படைச்சார்னா இயேசு போல மாற வேண்டும், உனக்குள்ள மறுபும் உண்டாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரம் என்ன கேட்கிறாரா? மனத்தாழ்மை நடப்பது கர்த்தர் என்னத்தை கேட்கிறாரு? மனத்தாழ்மை. ஒரு அம்பல் நமக்குள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொஞ்சம் மாம்சம், கொஞ்சம் பெருமை வருது நமக்குள்ள, தூக்கி வெளியே போட இயேசு நாமத்திலே. பெருமை உள்ள வந்தாலுமே தேவன் வெளியே போட இயேசு நாமத்தை. ஆண்டுக்கு தள்ளப்பட்ட ஒரே காரணம் என்ன? அவனுக்கு பெருமை உண்டாயிற்று.
தூத சாத்தனா மாறிவிட்ட கர்த்தருக்கு லூசிபர். ஆனா இங்க வசனம் வாசிக்க திரும்ப வாசிக்க 6-8 திரும்ப வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனே நன்மை இன்னதென்று சொன்னாரு. மனுஷனே, ஓ மேன், மனுஷனே நன்மை இன்னதென்று வாழ்ற நாள் வரைக்கும் உன் ஜீவன் எப்படி வாழணும், உன்னுடைய கேரக்டர் என்ன, உள்ளான சுபாவம் என்ன, குணதிசைகள் என்ன வாசிக்கிறோம். மனுஷனே, ஓ மேன், மனுஷனே வாசிக்கலாம். நன்மை இன்னதென்று, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அப்புறம் என்ன அர்த்தம்? எந்த வழியில போகிறோம், என்ன செய்ய போதித்திருக்கிறாரு. உனக்காக பைபிள் இருக்குது, உனக்கு பிரசங்க சபையில் இருக்குது. ஏன் வழி தப்பி போயிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் கேட்கிற ஒரு காரியம் நம்மிடத்தில் என்ன கேட்கிறாரு? மனுஷனே, படைக்கப்பட்ட மனுஷனே, ஊழியக்காரனே, விசுவாச பிள்ளைகளே, தேவ ஜனமே, சகோதர சகோதரியே, அவர் கேட்கிற காரியம் நம்மிடத்தில் என்ன கேட்கிறாரா? ஆண்டவருக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் கேட்க ஒரு தாழ்மை அவசியம். இயேசுவை தாழ்த்தினார் சிலுவையிலே. யாருக்காக? உனக்காக. சிலுவைக்கு போன தாழ்த்தினார், ஒரு அடிச்சாங்க. உனக்கு தாழ்மை இருந்தா தான் உலகத்துல வாழ முடியும். கொஞ்சம் மாம்சம் உள்ளவர் தனக்கு பெருமையாக பேசுறீங்க. தேவன் துக்கப்படுகிறார். உனக்கு கொடுத்த வரங்கள்லாம் பெருமைக்காக அல்ல, நீ தேவன் உயர்த்துவதற்காக. கர்த்தரை ஸ்தோத்திரம். கொஞ்சம் கிருபை கிடைச்சவன பெருமையா பேச ஆரம்பிக்கும், பகட்ட வாழ கத்துக்கொள்ளும் அல்ல. உனக்கு கிருபையில் பெருக பெருக தாழ்மை அவசியம். உன்னை கர்த்தர் உயர்த்த உயர்த்துவதற்கு தாழ்மை அவசியம். நீ தாழ்மை இருக்கதான் கர்த்தர் உயர்த்துவாரு. கொஞ்சம் பெருமை தான் நீ விழுந்து விடுவோம். ஆண்டவருக்கு மையமே. தன்னை யாரையும் மேன்மைப்படுத்துறீங்களோ விழுந்து போவீங்க. கர்த்தர் மேல இருந்து பார்க்கிறார். அவர் கேட்கிற என்ன காரியம் கேட்கிறாரா? மனத்தாழ்மை நடமகனே ஸ்தோத்திரம். உனக்குள்ள பெருமை வேண்டாம், பெரிய பகட்டு வேண்டாம், பெரிய பிரபல்யம் வேண்டாம், தாழ்மையாயிரு. உன்னை மறைத்துக்கொள். கர்த்தரை ஸ்தோத்திரம். என்ன கேட்கிறார் நம்மிடத்துல? மனுஷனே வாசிக்கிறான். இன்னும் அறிவித்திருக்கிறார். வாசிப்போம். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? சகோதரியே, நீ மனுஷன் முன்பாக பெரும் பாராட்ட வேண்டாம். தேவனுக்கு முன்பாக, உன்னை படைத்த தேவனுக்கு முன்பாக, உனக்கு உயிர் கொடுத்த தேவனுக்கு முன்பாக, பிஃபோர் தேவனுக்கு முன்பாக வாசிக்கலாம். மனத்தாழ்மையாய் கொடுக்கிற வசனம் என்ன? அவர் கேட்கிற காரியம் என்ன? மனத்தாழ்மையாய். மிகப்பெரிய தாழ்வு உள்ள வந்தா தான் நீ உயர்த்தப்படுவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மில்லாத வாழ்க்கை தேவன் வெறுக்கிறாரு. கொஞ்சம் பெரும் உள்ள வந்தா கூட விழுந்து கீழே விழுந்துருவோம். சாத்தான் ஜெயிச்சுடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் பணம் வந்தவனு பெருமை, பதவியில ஒரு பெரிய பெருமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கிருபை கற்ற பெருமை வேண்டாம். நமக்குள்ள தாழ்மை கற்றுக்கொள்ளுங்க, உயர்த்தப்படுவீங்க. அவர் கேட்கிற காரியம் என்ன? மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. பெரிய அல்லேலூயா தேவ சுதாத்தம். என்ன வாசிக்கிறோம்? மனத்தாழ்மையாக. நமக்குள்ள கொஞ்சம் நிலம் இருந்தா பெருமைப்படுகிறோம், பணம் வந்தா பெருமைப்படுகிறோம், பெரிய விடுதலை பெருமைப்படுகிறது. பெருமையே தேவையில்லை. தாழ்மையை நடந்து கொள்ளுங்கள். கர்த்தரை பார்க்க கேட்கிற நிச்சயமா தாழ்மைக்கு பிறகு நீ உயர்த்தப்பட்டு கர்த்தரை சாட்சி கொடுப்பேன். நினைச்சாரு கீழே விழுந்து போனா பெருமை உள்ள வந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு பெருமை இருக்கும் அந்த ஊழியம் விழுந்துவிடும். தன்னை பற்றி பெருமையா பேசுவது, பெருமையா சொல்லுவது, பெருமை நமக்கு தேவையில்லை. தாழ்மை கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி நீங்க தாழ்மையா இருக்கிறீங்களோ உங்க ஊழியத்துல பெரிய அறுவடையை பார்ப்பீங்க, பெரிய வெற்றிகளை பார்ப்பீங்க, குடும்பத்துல சமாத்து பார்ப்பீங்க. நமக்குள்ள தாழ்மையா இருக்கிறோம். தேவன் நம்ம எதிர்பார்க்கிறாரு, கேட்கிறாரு. நீங்க தாழ்மையா இருப்பீங்களா? கர்த்தரை உயர்த்த போறாரு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாகும். அல்லேலூயா. வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. ஆதியாகமம் 3:9 வாசிங்க. பார்க்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமை கூப்பிட்டு, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? வேர் ஆர் யூ? எங்க இருக்கிற? நீ ஜெபிக்க வேண்டியவன், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியவன், ஊழி செய்ய வேண்டிய. எங்க இருக்கிறீங்க? எங்க சுத்தி கிடக்கிறீங்க? வழி விட்டு விலகி போயிடுச்சுங்க. கர்த்தரை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய தேவைக்காக, நம்முடைய சூழ்நிலை விலகி போய்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் கேட்கிறாரு, ஊழியக்கார மகனே, ரெவரண்ட் மார்களே, எங்க இருக்கிறீங்க? உங்க ஸ்நேகம் எங்க இருக்குது? உங்க பழக்க வழக்கம் எங்க இருக்குது? உங்க கூட எங்க இருக்குது? கர்த்தர் கேட்கிறாரு. ஆதாமே, நீ தேவஸ்தானத்தில் இருக்க வேண்டியவன் எங்கேயோ போயிட்டு எதையும் யோசிக்க ஆரம்பிச்சு. மாம்சம் உள்ள வந்து விட்டது, உள்ள வந்து விட்டது. செபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல. எப்ப பாரு வேவரிங் மைண்ட். கர்த்தர் தேவன் துக்கப்படுகிறார். அவர் கேட்கிற காரியம் என்ன? ஆதாமே,
நீ தொடர்ந்து பண்படுத்த வேண்டியம்மா, தொடர்ந்து பாதுகாப்பு பண்ணி எங்கேயோ போயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மந்தை மேய்க்க முடியல, ஊழியத்தை செய்ய முடியல, மாம்சம் பெருமை உள்ள வந்து விட்டது. கர்த்தர் துக்கப்படுகிறார். சகோதரா சகோதரனே, வசனம் வாசிக்கும். ஆதாமே எங்கே இருக்க? கர்த்தர் கேட்கிறவனை பார்த்து அவங்க பேரை மாத்தி போட்டுங்க. எங்கப்பா இருக்கிற? சபைக்கு ஒழுங்கா போயிருந்த ஊழிய உன்னை காணுமே, இங்கே சுத்தி கிடக்கிறியே, பாவத்தில் விழுந்து விட்டையே. கர்த்தர் துக்கப்படுகிறார். அழைப்பை விட்டு வெளியே போயிடாதீங்க. உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குது, உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்குது. மறந்து விடாது. கர்த்தர் கேட்கிற காரியம் எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிற நீ? உன் சிநேகம் எங்க இருக்குது? உன் பழக்க வழக்கம் எங்கேயோ போயிடுச்சு, மாம்சமா போய்விட்டது, சிநேகம் எங்கேயும் போய்விட்டது, இயேசு விட்டு விலகி போய் கொண்டிருக்கிற. தேவன் கேட்கிற காரியம் எங்கே இருக்கிறாய்? தேவ சமத்தில் இருக்க வேண்டியவன் எங்கே இருக்கிற? எங்கேயோ இருக்கிற. உன் சிந்தை எங்கேயோ போய்விட்டது, உன் மாம்சம் எங்கேயோ போய்விட்டது, கர்த்தரை விட்டு விலகி போய்கொண்டே இருக்கிற. கர்த்தர் கேட்கிற கேள்வி கடைசி காலத்துல எங்க இருக்கிறாய் சகோதரி மகளே? எங்க இருக்கிற? தேவனை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறாயா? துதிக்கு ஆயத்தமா இருக்கிறாயா? சபைக்கு ஒழுங்காய் போகிறாயா? இல்ல, வழி தப்பி போய் கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். உன்னை பார்த்து கேட்கிறேன், எங்கே இருக்கிறாய்? ஆதாமே எங்க இருக்கிற? தோட்டத்துக்குள்ள இருக்க வேண்டிய எங்கே வெளியே போய் கொண்டிருக்கிறான். தோட்டம் சபையை குறிக்கிறது, உழித்து குறிக்கிறது. கொடுத்த உழித்து விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிற. மாம்சமானி போய்விட்ட, பணத்துக்காக பதவிக்காக மாத்திக்கிட்ட. தேவன் துக்கப்படுகிறார். சகோதரியை இன்னைக்கு உங்களை மாற்றிக்கொண்டு மனம் திரும்பி சமத்துல காத்திருங்கள். ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சுவாசிக்கிற உங்களுடைய திரும்ப ஆசீர்வதிக்கப்படும். நீங்க கர்த்தருக்கு சாட்சியா வாழ்ந்து காட்டுவீங்க. எங்கே இருக்கிறாய்? நீங்க டாஸ்மார்க் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயும் மனசு போய் கொண்டிருக்கிறான். சண்டே சர்வீஸ் ஒழுங்கா போறதில்ல, வேற எங்கேயும் போய் கொண்டிருக்க. தேவன் துக்கப்படுகிறார். நீ வழி தப்பி போகும்போது ஆபத்தை சந்திப்பீங்க. வழி தப்பி போகும் பொழுது விபத்தை சந்திப்பீங்க. வழி தப்பி அழிவை காண்பீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, கொரோனா விட 100 மடங்கு வீரியமுள்ள வியாதி வரப்போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை யாரையும் நீ காப்பாற்ற முடியாது, இயேசுதான் காப்பாற்ற முடியும். இயேசு அண்டிக் கொள்ளுங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எங்கே இருக்கிற? இன்னைக்கு இயேசு கிட்ட வந்துரு. கர்த்தரை பார்த்து உட்கார்ந்துரு. தேவசமத்துக்கு உட்கார்ந்துரு. கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க, அழிந்து போக மாட்டீங்க. கர்த்தருக்கு சாட்சியா வாழ்ந்து காட்டுவீங்க. ஆமென் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த ஒரு வார்த்தை வாசனம் முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. பழையற்பாட்டிலே மல்கியா 1:6 வாசிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குமாரன் தன் பிதாவையும் தன்னுடைய பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என்னுடைய கனம் எங்கே? உன்னை பார்த்து கேட்கிற அடுத்த நாள் கேள்வி என்ன? ஆண்டு கேட்கிறாரு, என்னுடைய கனம் எங்கே? என் ஆனர் எங்கப்பா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது மகிமை செலுத்து. யாரு புகழ்ந்து பேசுகிறீங்க? மனுஷனை விட்டுட்டு மனுஷன் புகழ்ந்து பேசுகிறீங்க. கர்த்தரை விட்டுட்டு தேவன் துக்கப்படுறாருல்ல. ஒரு பதவிக்காக பணத்திற்காக நீ மனுஷனை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீ. தேவன் துக்கப்படுகிறார். யார் கனப்படுத்தணும்? நீங்க இயேசுவை கனப்படுத்தணும். உன்னை படைத்த ஆண்டு நீ கனப்படுத்தணும். அதுதான் நீ மகிமை செலுத்தணும். எல்லா மகிமை ஆண்டவருக்கு தான், உலகத்திற்கு அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளை, சின்ன பதிக மனுஷன் பெயரை மாத்துகிறான், தன் வாழ்க்கையை மாற்றுகிறான், இயேசு விலகி போய் கொண்டுகிறான். கர்த்தர் கேட்கிறாரு, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? நீ யாரு கனப்படுத்துறீங்க? சகோதரி சகோதரங்க பிள்ளைங்க யாரு கனப்படுத்துறாங்க? யாரு மதிப்பு கொடுக்குறாங்க? மனுஷன் மதிப்பு தேவையே இல்லை. மனுஷன் தான், மனுஷன் மாம்சம் தான், மனுஷன் மண்ணு தான். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை படைத்தான் நீ கனம் பண்ணி அவர் மையப்படுத்தும் பொழுதுதான் உன் வாழ்க்கை மகிமையா இருக்கும், உன் வாழ்க்கை கனமாக இருக்கும். கர்த்தர் சுத்தம் வேற ஹானர். கர்த்தருக்கு ஆனர். என்னுடைய கனம் எங்க போச்சு? நீ ஆண்டு துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் கேட்பது என்ன? என் கனம் எங்கே? இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சின்ன ப்ரமோஷன் பேரை மாத்தாம இருக்கிறோம், சின்ன ப்ரமோஷன் வாழ்க்கையை மாத்தாம இருக்கிறோம். ஆண்டு சபைக்கு வந்தா ஒரு வேஷம், வெளியே போனா ஒரு வேஷம், வாழ்க்கை ஒரு வேஷம். தேவன் துக்கப்படுத்தணுமோ? அவர் கனப்படுத்த இல்லை, அவர் கனப்படுத்துங்க. இயேசு கனப்படுத்த நீங்க கனப்படுத்தப்படுவீங்க. இயேசு மையப்பட்டு மையப்படுவார். அவர் உயர்த்த நீங்க உயர்த்தப்படுவீங்க. அவர் உயர்த்த கற்றுக்கொள்ளுங்க. திருமண காரியமா மரண காரியமா எங்க போன இயேசு உயர்த்த கற்றுக்கொள்ளுங்க. இயேசு கனப்படுத்த கணபதி வச்சு உயர்த்த விசுவாசிக்கிறேன். நீ மனுஷன் கனப்படுத்த வேண்டாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ கேட்கிற சகோதரியே, அவர் கனப்படுத்தும் பொழுதுதான் நீங்க வாழ்க்கை இன்னும் செழிப்பாக மாறும். அவர் கேட்கிற என் மகிமை எங்கப்பா? என் கனம் எங்கே? என் துச்சப்படுத்த கர்த்தர் படிச்சு அபிஷேகம் கொடுத்தா நீங்க தோற்று போயிட்டீங்க.
கர்த்தரை ஸ்தோத்திரம். கேட்க சவரியே ஆண்டு கனப்படுத்துங்க, ஆண்டு மயப்படுத்துங்க, வாழ்க்கை மகிமையா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவது என்ன வாசித்தோம்? கர்த்தர் கேட்டு என்ன தெரியுமா? வசனவாசியும் கேட்பது என்ன கேட்கிறார் தெரியுமா? இருதயத்தை தான் என்று கேட்கிறார். இரண்டாவது கர்த்தரை ஸ்தோத்திரம் மனத்தால் நடப்பதை கேட்கிறார். மூன்றாவது காரியம் என்ன? அதமே எங்க இருக்கிற கர்த்தர் கேட்கிறார். நான்காவது காரியம் என்ன? என் மகிமை கேட்கிறார். ஏனம் எங்கே? கர்த்தர் சாந்தாத்தின் வாஸ்தம் ஆண்டவரை சொல்லும் கேட்பது என்ன நம்ம இடத்துல என்ன கேட்கிற ஆண்டவரே? முதல் காரியம் என்ன? இருத்து தான் கர்த்தர் கேட்டார். இரண்டாவது காரியம் கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. சகோதரியே, நீ தாழ்மையடைந்து கர்த்தர் கேட்கிற கதை சொல்லணும். கர்த்தர் விசுவாசிக்கிறேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன், தாழ்மையை நடு. இருத்து இயேசு ஒப்பு கொடுத்து கர்த்தர் சொல்ல எங்கே இருக்கிறாய்? கர்த்தர் கேட்கிறார். கேட்கிற சகோதரி சகோதரா, அவரை மட்டும் பெரிய பொருள் பணத்துல கேட்கல. அவர் கேட்கிற காரியம் எங்க இருக்கிற? பத்திரமா இரு, அண்டிக்குள் கர்த்தரை ஸ்தோத்திரம். எங்க இருக்கிற? கர்த்தரை ஸ்தோத்திரம். மனத்தை நடந்து கொள், கர்த்தர் கேட்கிறார். ரைசலா இருத்த கொடுத்துரு, கர்த்தர் கேட்கிற. கர்த்தர் கடைசி என்ன கேட்கிற தெரியுமா? என் மகிமையன் கேட்கிறார், என் கனமங்கி கர்த்தர் கேட்கிறார். இடத்துல நான் ஆண்டு கொடு ஆசீர்வாதம் கர்த்தர் சுத்தம் வைக்கும். எத்தனை பேர் சுவாசி நான்காரி அவர் கேட்கிற காரணம் என்ன? கனம் எங்கே? தாழ்மையாற்பைய கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆதாம் எங்கே? கர்த்தர் கேட்கிறாரு. ஆண்டு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. பிரைஸ்லா. ஒப்புவரத்துக்கு சமுத்திரம் காத்துக்கொண்டே இருங்க, நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. அவர் நம்ம கேட்டு நான்கு காரியம் எங்க இருக்கிறாய்? கனம் எங்கே? கற்று கேட்ட வச்சாரு. அடுத்த அவங்க ஒப்படைங்க விசுவாசத்தை தேங்க்யூ ஸ்தோத்திரிக்க கர்த்தர் வேலைப்படுத்த மாதிரி கர்த்தர் பெரிய சாட்சியா வாழ போறீங்க. வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. கர்த்தர் தாம் வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக நம் செபிக்கிறோம். தேவனை நோக்கி நல்ல ஆண்டவரே, நீ கேட்கிறத கர்த்தர் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் தாழ்மைப்பட கருமத்தாருங்கப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நான் இன்னும் தாழ்மையோட கருமத்தாருங்க சுவாமி. கேட்கிற நான் காரணத்துக்காக செபிக்கிறப்பா. மகிமை எங்கன்னு கேட்டீங்க, ஸ்தோத்திரம். மகிமை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறப்ப எல்லா மகிமும் உங்கத்தான் சப்பா. நான் மண்ணின் மகிமையை விசுவாசிக்கிறையா? தேவன் நடத்துவீரான். கேட்ட வார்த்தைக்கு தாவே ஆசீர்வதிக்கும்படி செபிக்க கேட்ட மக்கள் பலப்படுத்துகிறார். யாவரையும் தாங்கிட்டு சுவாமி தேவன் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செவி நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சில வாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.